purple you. I'm purple you. We are purple you. Hi and hello to my purple wings. Welcome to the MFF. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you are all right. ஸோ தேயோட சீரீஸ் வந்து எப்போ வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. இதோ உங்களுக்காக த சீரீஸ் நேம் இஸ் ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் மை அத்தான். இதோட பார்ட் 1 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னடா இந்த அக்கா வெறும் வீக்கே போட்டுட்ருக்காங்களே, விஎஸ்ன்றதுனால இவங்க வீக்கே போடுறாங்களா அப்படின்ற மாதிரி நினச்சிடாதீங்கடா. இந்த ஒரு சீரீஸ் இருக்குல்ல, இந்த எஃப்எஃபோட பார்ட் 1 நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்டிங்லேயே போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு முன்னாடியே இது தான் நான் டப் பண்ணி வச்சுருந்தேன். பட் அப்போது வந்துட்டு எனக்கு அது போடணும், சரி போட்டால் ரிவ்யூஸ் வருமா அப்படின்னு தெரியல. எடுத்த உடனே சீரீஸ்க்கு போவேன்னா 2 ஷார்ட் 1 ஷார்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் சீரீஸ் போடலாம் அப்படின்ற மாதிரி இதை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்லேயே வச்சுருந்தேன். அதனால் சரி இவ்வளோ நாள் இது வெயிட் பண்ணிடுச்சு, இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணான்னு சொல்லி தாண்டா இதை நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். அப்கமிங்ஸில் ஜிமினுக்கு ஜேகேக்கு எல்லாருக்குமே 1 ஷார்ட்ஸ்லாம் வரும். நீங்கள் உங்களுக்கு தோன்ற டாபிக்ஸ் எல்லாமே உங்களோட பயாஸ்க்கு வேணும்னா கேளுங்க கமெண்ட்டில். கண்டிப்பாக நான் போடுறேன். டைம் இருந்தால் வீக்லி 2 அப்படி இல்லைனா வீக்லி 1 ஆச்சும் நான் வீடியோஸ் கண்டிப்பாக போட வேண்டாம். சரி ஓகே, ரொம்ப வளவலன்னு பேசிட்டோம். பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸஸ்லாம் கேட்டுச்சுன்னா அதை அப்படியே தட்டி விட்டுட்டு ஜஸ்ட் ஃபேர் பண்ணுங்கள். ஓகே வாங்க, உங்களை ஸ்ட்ரைட்டாக எஃப்எஃப் வேர்ல்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ இப்போ ஸ்டார்டிங் சீனே உங்களை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் உங்கள் அக்கா கிட்ட உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க. அக்கா, உனக்கு நிஜமாமே அத்தானை பிடிச்சிருக்கா? எத்தனை தடவை ஒயன்னு சொல்கிறது? எனக்கு பிடிச்சிருக்குடி, ஆனால் உன் ஃபேஸை பார்த்தா அப்படி தெரியலையே, என்னமோ பிடிக்காத மாதிரியே மூஞ்சி வச்சுருக்க. சரி, அவர் ஃபோன் பண்ணாரா? உன்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போனார்ல, பேசுனியா? இல்லை ஒயன், அவரும் ஃபோன் பண்ணல, நானும் பேசலையா? என்ன பிரச்சனை ஒயன் உனக்கு? ஏன் சும்மா சும்மா இதையே கேட்டுட்ருக்க? உனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து கல்யாணம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கக்கா. அம்மா அப்பா எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? அதே சந்தோஷத்தை நான் உன் முகத்துலையும் எதிர்பார்க்குறேன்க்கா. ஆனால் நீ என்னவோ மூஞ்சை இப்படி வச்சிட்ருக்க. சும்மா சும்மா இதையே கேட்டுட்ருக்காத ஒயன், என்னை கொஞ்சம் தனியாக விடு, எனக்கு தலை வலிக்குது. நீ கீழே போய் அம்மா கிட்ட காஃபி போட்டு எடுத்துகிட்டு சொல்லு. சரி ஓகே அப்படின்ட்டு நீங்களும் கீழே போகிறீங்க. கீழே போனால் உங்கள் அம்மா கிச்சனில் வந்து நின்று ஏதோ பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் உங்கள் அம்மா கிட்டே போயிட்டு, அம்மா, அக்காவுக்கு நிஜமாலுமே இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா? ஏண்டி அப்படி கேட்குற? இல்லை, பிடிக்காத மாதிரியே மூஞ்ச வச்சுருக்கா. சம்திங் இஸ் ஃபிஷ்ஷி. அவள் ஃபேஸே சரியில்லைம்மா. ஏதாவது ஒன்றத்தை பேசி இல்லாத ஒன்றத்தை நீயே க்ரியேட் பண்ணிகிட்ருக்காத, அமைதியாக இரு. நான் க்ரியேட் பண்ணுறேனா? இரு. அப்போ அக்கா உண்மையுமே பிடிக்காம தான் இந்த மேரேஜை பண்ணிக்க போகிறாளா? அப்படிலாம் இல்லை, பிடிச்சி தான் பண்ணிக்க போகிறா. சரிம்மா, நீ சொல்லு, எதுக்காக அக்காவுக்கு இத்தனை வருஷம் கழித்து இப்போ கல்யாணம் பண்ணுறீங்க? ஏன் இதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை கிடைக்கவே இல்லையா? மாப்பிள்ளை கிடைக்காமலாம் இல்லடி, எவ்வளவோ மாப்பிள்ளை வந்தாங்க. உன் அக்கா தான் இப்போ கல்யாணம் வேணாம் அப்புறம் கல்யாணம் வேணான்ட்டு தட்டி கழிச்சிட்டே இருந்தா. என்னம்மா சொல்கிற? ஆமாண்டி, கடந்த 3 வருஷமாக நான் ஏறாத கோவில் இல்லை, பார்க்காத ஜோஷியர் கிடையாது, பார்க்காத மாப்பிள்ளை கிடையாது. எத்தனை மாப்பிள்ளையை தெரியுமா அவள் கண்ணில் காட்டியிருப்பேன். ஒருத்தரை கூட அவள் செலக்ட் பண்ணவே இல்லடி. பத்தாததுக்கு அந்த ஜோஷியக்காரன் வேலை 27 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணலை அப்படின்னா இந்த பொண்ணுக்கு கடைசி வரைக்கும் கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லிட்டான். அதை கேட்டதுலேருந்து என் நெஞ்சில் இடி இடித்த மாதிரி இருந்தது. நெஞ்சில் பாலை வாத்த மாதிரி இந்த ஒரு அருமையான வரன் வந்துட்டு நமக்கு கிடச்சிருக்கு. அந்த அம்மா நம்ம பொண்ணு தான் அவன் பையனுக்கு கட்டி கொடுக்கணுன்ட்டு பிடிவாதமாக கேட்டுட்டு இருந்தாங்க. பையன் வேறு அதுக்கு தகுந்த மாதிரி சிஓவாக இருக்கார், நல்ல பெரிய இடத்து பையன். இந்த சம்மந்தத்தை விட்டுறக்கூடாதுன்னு நான் தான் அவள் கையில் காலில் விழுந்து இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல வச்சுருக்கேன். உங்கள் அப்பா எவ்வளவோ சொன்னார், பிள்ளைக்கு பிடிக்காத கல்யாணத்தை எதுக்கு பண்ணி வைக்கிற, அதுக்கப்புறம் அவள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு. ஆனால் இன்னும் 1 வருஷம் தாண்டி இருக்குது. அவளுக்கு இப்போவே 26 வயசு ஆகுது. இந்த 1 வருஷத்துக்குள்ளே நான் அவளுக்கு கல்யாணம் பண்ணலைன்னா அதுக்கப்புறம் கல்யாணம் நடக்காதோன்னு என்ன ஒன்று ஏன் வயிற்றில் நான் நெருப்பு கட்டிட்டு அலையிறது உங்கள் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது போல இருக்குது. இதை பற்றிலாம் ஏமா நீ என்கிட்ட எதுவுமே சொல்லலை? ஆசாசியை எம்பிஏ படிக்கணுன்றதுக்காக நீ பெங்களூர் போயிருந்தடி. இதெல்லாம் சொல்லி உன்னோட மனசையும் எதுக்கு கஷ்டப்படுத்தணுன்னு தான் நான் இதெல்லாம் உன்கிட்ட சொல்லவே இல்லை. கடந்த 3 வருஷமாக இவகிட்ட நாங்கள் படுற பாடு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த 3 வருஷமாக உன் அக்கா இந்த கல்யாணத்தை எப்படிலாம் தடுத்து நிறுத்தணுமோ அப்படியெல்லாம் தள்ளி போட்டுட்டு இருந்தா. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் இந்த ஒரு பையனுக்கு ஓகே சொல்லிட்டா. அம்மா, கல்யாணம் நடக்காதுன்னு ஜோஷியர் சொன்னதை நம்பிட்டு தான் இப்போ அக்காவுக்கு நீ அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? பின்ன என்னடி, ஜோஷியெல்லாம் பழிக்கும் தெரியும்ல. மா,
இதெல்லாம் மூட நம்பிக்கைமா. இதுக்காக நீ அக்காவோட லைஃபையே ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்க. அது உன் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு யாராலையும் இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்க முடியாதுமா. கல்யாணன்றது லைஃப்பில் ஒரு டைம் நடக்க வேண்டிய விஷயம். பார்த்து பார்த்து ஆசைப்பட்டவங்கள கல்யாணம் பண்ணிக்கலனா வாழ்க்கை சந்தோஷமாகவே இருக்காதுமா. அதெல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கும். பையன் நல்ல குடும்பத்து பையன். அதெல்லாம் நம்ம பொண்ணை நல்லா தான் வச்சு பார்த்துப்பாரு. நீ ஏதாவது இல்லாததை பேசிட்டு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத. இந்தா இந்த காஃபியை போய் உக்கா கிட்ட கொடுப்போ. நான் சொன்னேன் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காஃபி எடுத்துகிட்டு உங்கள் அக்காவோட ரூமுக்கு வந்துட்டு போயிருப்பீங்க. அங்கே உங்கள் அக்கா தான் ரூம்குள்ளே, ஜிமின் நான் என்ன பண்ணுறது ஜிமின், நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவங்க கேட்கவே இல்லை, என்னை எப்படியோ ஃபோர்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல வச்சுட்டாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க யார்கிட்டயோ ஃபோனில். ஸோ இப்போ நீங்கள் தான் ரூம் டோரை வந்து தட்டியிருப்பீங்க. ஜிமின் யாரோ வந்திருக்காங்க, நான் அப்புறம் பேசுகிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு இப்போ ரூம் டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த? அது யார்கிட்டையும் இல்லை, காஃபி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு அவங்க பட்டுக்க உள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க. இல்லையே, யார்கிட்டயோ பேசின மாதிரி இருந்துச்சே. ஒரு வேளை அத்தானா இருந்தா ஒயன் தான் வந்திருக்கான்னு சொல்லி ஃபோனை என்கிட்டயும் கொடுத்து பேச சொல்லியிருக்கலாமே. எதுக்காக ஃபோனை வச்சா? சம்திங் இஸ் ஃபிஷி. ஒரு வேளை அக்கா யாரையாவது லவ் பண்ணுறாளோ? சே ஒயன் என்ன யோசிக்கிற, அப்படிலாம் இருக்காது வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போயிருந்திருப்பீங்க. ஸோ ஒன்ஸ் வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா பொண்ணோட வீட்டில் போய் கையை நினச்சிக்கணும், மாப்பிள்ளை வீட்டில் போய் கையை நினச்சிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் இப்போது. ஸோ மாப்பிள்ளை வீட்டிலேருந்து இன்றைக்கி உங்கள் வீட்டில் விருந்து சாப்பிட்றதுக்காக வந்துட்டுருக்காங்க. இப்போ தான் நம்ம ஹீரோவோட என்ட்ரி. ஒரு BMW கார். அந்த காரில் ராயல் ப்ளூ கலரில் ஒரு ஷர்ட் டக்கின் பண்ணியிருக்காரு. ஃபுல் ஃபார்மல்ஸில் இருக்கார். கண்ணில் ஒரு கூலிங் கிளாஸ், கையில் ஒரு வாட்ச், ஸ்லீவை எல்போ வரைக்கும் இழுத்துட்டு ரொம்ப ஹேண்ட்ஸமாக பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் மெட்டீரியலாக ஒரு பர்சன் அந்த கார்லேருந்து இறங்கி நடந்து வந்துட்டுருக்காரு. எஸ், இட்ஸ் அவர் CEO கிம் தேயோங். ஸோ அப்படியே ஹேரை ஃப்ளிப் பண்ணிகிட்டே நடந்து உள்ளே வந்துட்டுருக்காரு. ஸோ இப்போ உங்கள் வீட்டோட காலிங் பெல் தான் அடிக்குது. ஏய் மயன், மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், வா 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 அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆரத்தியெல்லாம் எடுத்து உள்ளே வந்து வெல்கம் பண்ணிக்கிறீங்க. வாங்க சம்பந்தி வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி வெல்கம் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவங்களே சிரிச்சிட்டே உள்ளே வந்திருப்பாங்க. வர வழியில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, தப்பாக எடுத்துக்காதீங்க. அது இருக்கட்டும், பரவாயில்ல, உட்காருங்க. வயன் எப்படிம்மா இருக்க, நல்லா இருக்கியா? அக்கா எப்படி இருக்கா? எல்லோரும் நல்லா இருக்காங்க அத்தை, இந்த பழம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை உங்ககிட்ட கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் அதை எடுத்துகிட்டு உள்ளே கிச்சன் போயிருப்பீங்க. உட்காந்து பேசிகிட்ருங்க சம்மந்தி, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாவும் வந்து கிச்சன் வந்திருப்பாங்க. ரியா ரெடி ஆகிட்டாளா இல்லையா? ரெடி ஆகிட்ருப்பான்னு நினைக்கிறேம்மா, சீக்கிரம் போய் அவளை கூட்டிகிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு மேலே போயிட்டு, அக்கா அத்தா வந்துட்டாரு. வந்துட்டாரா? அவர் மட்டும் தான் வந்திருக்காரா இல்லை அவர் ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே வந்திருக்காங்களா? அக்கா வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க. அவர் மட்டும் வந்து என்ன பண்ணுவார்? எல்லாருமே தான் வந்திருக்காங்க. ரெடி ஆகிட்டியா? ரெடி ஆகிட்டேன், நீ போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை போக சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்களும் போயிருப்பீங்க. அவர் மட்டும் வந்திருந்தாருன்னா அவர்கிட்ட ஏதாவது சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் ஃபேமிலியோடு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. ஒரு வழியாக அவங்க வந்து கிளம்பி கீழே வந்திருப்பாங்க. அந்தளவு பெருசாக மேக்கப் பண்ணல, ஒரு மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் சாரீ கட்டியிருக்காங்க, ரொம்ப சிம்பிளாக தான் மேக்கப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஸ்டெப்ஸ்லேருந்து வரதை வந்து அவங்க ஃபேமிலிலேருந்து எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க தான் போயிட்டு, வணக்கம் வாங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்கோம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ரியா உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருப்பாங்க. காஃபி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த காஃபி போய் எல்லாேருக்கும் கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் போய் கொடுக்குறாங்க. தேயாங் ஒரு மாதிரி உங்கள் அக்காவை சைட் அடிச்சுட்டே அந்த காஃபியை வந்து எடுத்து குடிக்கிறாரு. ஸோ தேயாங்க்கு வந்துட்டு உங்கள் அக்காவை பிடிச்சி தான் அவர் மேரேஜ்க்கு வந்து ஓகே சொல்லி இருந்திருப்பார். ஸோ இப்போ தேயாங்கோட அம்மா தான் வந்து உங்கள் அம்மா கிட்டே கேட்குறாங்க, சம்மந்தி கல்யாணத்துக்கு நேரம் காலெல்லாம் குறிக்கலான்னு சொல்லியிருந்தீங்கல்ல, ஜோஷியரை வர சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களே, என்னாச்சு? சொல்லியிருக்கேன் சம்மந்தி, மதியம் 3 மணி போல் ஜோஷியர் வரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படியே நம்ம வந்துட்டு கல்யாணத்துக்கான தேதியெல்லாம் குறிச்சிடலாம் சம்மந்தி. சரிங்க சம்மந்தி, அதுக்குள்ளே நம்ம விருந்தும் சாப்பிட்டு முடிச்சிடலாம், அவர் வரத்துக்கும் சரியாக இருக்கும். நல்ல யோசனை தான் சம்மந்தி அப்படின்னு பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஒரு வழியாக மதியம் ஒரு 2 மணி போல் ஆகியிருந்திருக்கும். சாப்பாடெலாம் ரெடியாக இருக்குது.
ஸோ கீழே வந்துட்டு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தான் சம்பளங்கால்லாம் போட்டு உட்காந்து பரிமாறுறீங்க. ஸோ எல்லாருக்கும் பரிமாறிப்பீங்க. உங்கள் அக்காவை மட்டும் உங்கள் அம்மா வந்து, இங்கே பாரு நாங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் பரிமாறுறோம், நீ போய் மாப்பிள்ளைக்கு பரிமாறு. மா என்னம்மா, பரிமாறுடி, உனக்கு புருஷனாக ஆக போகிறாரு, நீ தான் பரிமாறணும் போ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டே போய் தேயாங்க வந்துட்டு பரிமாறியிருப்பாங்க. அப்போயுமே தேயாங்க உங்கள் அக்காவை சைட் அடிச்சுட்டே தான் இருந்திருப்பார். ஸோ ஒரு வழியாக எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க. தேயாங் வந்து கிச்சனுக்கு போயிட்டு கை கழுவிட்டு இருந்திருப்பார். அந்த டைம் அவர் மட்டும்தான் கிச்சனில் இருந்திருப்பார். ஸோ இதான் சாக்கு அப்படின்ட்டு உங்கள் அக்கா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே தேயாங் கிட்டே போயிட்டு, தேயாங் சொல்லுறியா, இந்தாங்க டவல், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கிட்டு கையை வந்து தொடச்சிக்கிறாரு. தேயாங் உங்ககிட்ட நான் கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். பேசலாம் மீரியா, இங்கே பேசணுமா இல்லை தனியாக பேசணுமா? இல்லை கண்டிப்பாக தனியாக தான் பேசணும். நான் மாடியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் வரீங்களா? சரி ஓகே ரியா நீ போ, நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இப்போ தேயாங் மாடிக்கு வந்திருப்பார். உங்கள் அக்கா அங்கே நின்றுட்டுருக்காங்க. ரியா சொல்லுங்கள், என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே. ஆக்சுவலாக உங்ககிட்ட வந்து ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போய் நான் எவ்வளவோ வாட்டி உங்களுக்கு ஃபோன் போட்டுட்டு இருந்தேன். பட் லைன் பிஸினே வந்துச்சு அண்ட் ஆல்சோ நீங்களும் பிக்கப் பண்ணவே இல்லை. அது சரி ஓகே, நீங்கள் ஏதாவது பிஸியாக இருந்திருப்பீங்க, நான் அதெல்லாம் கேட்கக்கூடாது. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அது சொன்னதுக்கப்புறம் நீங்கள் என்னை தப்பாக நினைக்கக்கூடாது. ரியா, லைஃப் லாங் நீங்களும் நானும் தான் ஒன்றா வாழ போகிறோம். நமக்குள்ளே எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. நீங்கள் சொல்கிறத தப்பாக எடுத்துக்கிற அளவுக்கு நீங்கள் பெருசாக எதுவும் சொல்ல போகிறதில்லன்னு எனக்கு தெரியும். நீங்கள் தாராளமாக என்கிட்ட எதை பற்றி வேணாலும் பேசலாம். அதை பற்றி தான் உங்ககிட்ட பேசணும் தேயாங்க. ஆக்சுவலாக எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னது தேயாங்க்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. வாட், விருப்பம் இல்லையா? விருப்பம் இல்லை மீன்ஸ்? நான் ஆக்சுவலாக வேறு ஒருத்தரை விரும்புகிறேன். யார்? ஜிமின், என்னோட காலேஜ் சீனியர். நாங்கள் 2 பேரும் 2 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கோம். சாதாரண லவ் கிடையாது, ரொம்ப பியூரான லவ். காலேஜில் எனக்குன்னு யாருமே இல்லாதப்போ என்னோடய பேக் போன் சப்போர்ட்டராக, என்னோட ஒன் அண்ட் ஒன்லி ஹாப்பினஸ்ஸாக என் கூட இருந்தது ஜிமின் மட்டும்தான். என்னால் லைஃப்பில் அவரை தவிர வேறு யாரையுமே என் மனசில் வச்சு பார்க்க முடியல. என்னரியா இப்போ வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு பொண்ணு பார்க்க வந்தப்பவே எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருந்துருக்கலாம்ல. நான் எவ்வளவோ சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணதையும், பட் எங்கள் வீட்டில் அதை காது கொடுத்து கேட்க ரெடியாகவே இல்லை. என்னரியா, உங்களை பெற்றவங்க அவங்க, உங்களோட விருப்பம் இல்லாமல் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அவங்கக்கிட்ட சொல்லி இருந்திருக்கலாம்ல எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு. சொல்லக்கூடாதுன்னு இல்லை தேயாங்க, என்னை ஃபோர்ஸ் பண்ணி மிரட்டி இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல வச்சுருக்காங்க. சரி, உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலனாலும் உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. என் தங்கச்சிக்கு 21 வயசு தான் ஆகுது தேயாங்க. இதெல்லாம் சொல்லி அவளுக்கு புரிஞ்சுக்கிற வயசாக இருந்தாலும் என்னோட இந்த டெசிஷனை பார்த்து அவள் பயந்துருவா தேயாங்க. என்னோட இந்த முடிவால் அவளோட லைஃப்பில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. என்னால் யாரோட மனசையுமே கஷ்டப்படுத்த முடியல தேயாங்க. நான் இப்போ முழுசாக நம்பியிருக்கிறது உங்களை மட்டும்தான். நீங்கள் தான் எதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் தேயாங்க. என்னால் சத்தியமாக ஜிமினை தவிர வேறு யாரையுமே லைஃப்பில் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நீங்கள் இப்போ வந்து இந்த மாதிரி சொல்கிறதால எந்த பிரயோஜனமும் இல்லைன்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா ரியா? நானுமே என் மனசில் உங்களை என்னோட பொண்டாட்டியாக நினச்சிட்ருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி சொல்கிறீங்க. நான் செஞ்சது ரொம்ப பெரிய பாவம் தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுகுறாங்க. இப்போ போய் இதை சொல்கிறீங்களே, என்னால் என்ன பண்ண முடியும் இப்போது? ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, ஹெல்ப் பண்ணுங்க தேயா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ரியா ப்ளீஸ் அழுவாதீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் ஏதாவது பண்ண பார்க்குறேன் அப்படின்ட்டு அவர் அப்படியே போயிருப்பார். ஸோ இப்போ ஸ்டெப்ஸில் இறங்கி கீழே நடந்து வந்திருப்பார். ஸோ அங்கே எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ தேயாங் கீழே போனதுமே, உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னோடனே எல்லாருமே வந்துட்டு எழுந்திரிச்சு பார்க்குறீங்க தேயாங்க.
சொல்லுங்க மாப்பிள்ள. ஏதாவது குறை இருக்கா? இல்லை ஏதாவது சொல்லணுமா? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க மாப்பிள்ள. இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னோடனே உங்கள் எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. உங்கள் அக்கா அப்போ தான் ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி வந்திருப்பாங்க மீன்ஸ் அந்த ஸ்டெப்ஸு ஓரத்துலேயே நின்றுட்டு என்ன பேசுகிறாங்க அப்படின்னு காதில் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தயாங் தான், ஆமாம் இந்த கல்யாணம் நடக்காது. தயாங் என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அம்மா வந்து திட்டுறாங்க. இருங்கம்மா, நான் பேசி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க. என்னங்க இவன்? அத்தை, இந்த கல்யாணம் நடக்கும், ஆனால் எனக்கும் ரியாவுக்கும் இல்லை. மாப்பிள்ளை என்ன பேசுகிறீங்க? என் பெரிய பொண்ணு ரியாவை தானே உங்களுக்கு கட்டி கொடுக்கலான்னு இருந்தோம். ரியா பொண்ணு இல்லைன்னா என்ன என்ன மாப்பிள்ளை பேசுகிறீங்க? ஆமாம் அத்தை, இந்த கல்யாணம் நடக்கும், ஆனால் எனக்கும் ரியாவுக்கும் இல்லை. தயாங்க அப்படியே சைடில் இருக்கிறவங்களை பார்த்துட்டு, எனக்கும் நடக்க போகுது. உங்களுக்கு செம்ம ஷாக்கு, என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அந்த மனுஷனை பார்த்துட்ருக்கீங்க. தயாங் என்ன பேசிகிட்டு இருக்க? உனக்கும் ரியாவுக்கும் தான் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நீ ஒயனை கட்டிக்கிறேன்ற என்ன நினச்சிட்ருக்க? நீ பெரிய பொண்ணு இருக்கும்போது யாராவது சின்ன பொண்ணை கட்டி கொடுப்பாங்களா? ஏன்டா இப்படி பண்ணுற? எதுக்கு இப்படி எங்கள் மானத்தை வாங்குற? மா இருங்கம்மா, என்னை முழுசாக சொல்ல விடுங்க. அத்தை, ரியாவுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் கிடையாது. என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ள? அவள் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? பொண்ணோட மனசில் என்ன இருக்குன்னு தெரியாமல் அவளுக்கு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு அத்தை, அதை புரிஞ்சுக்கோங்க. ரியா ஆக்சுவலாக வேற ஒரு பையனை லவ் பண்ணிகிட்ருக்காங்க. 2 இயர்ஸான லவ்வான். அவங்களால அந்த பையனை தவிர வேறு யாரையுமே லைஃப்பில் வச்சு பார்க்க முடியாதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு பொண்ணோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறன்றது பெற்றவங்களான உங்களோட கடமை அத்தை. ஸோ தயவு செஞ்சு அதை நிறைவேற்றி வைங்க. எனக்கு தெரியும், நான் ஒரு சிஓவாக இருந்தாலும் ஒரு குடும்பத்தோட ஃபார்மாலிட்டிஸ், அந்த குடும்பத்தோட பழக்க வழக்கங்கள், நெறிமுறைகள் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். எங்கள் அம்மா எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது வீட்டுக்கு கை நினைக்க வந்துட்டு பொண்ணு எடுக்காமல் போகிறது ரொம்ப பெரிய அபசகுணம்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த கல்யாணமும் நடக்கும், அதே சமயம் இந்த வீட்டில் இருந்து நான் உங்கள் பொண்ணையும் கட்டிட்டு போவேன். ஆனால் அது ரியா கிடையாது, ஒயன். இப்போ தயாங்க அப்படியே உங்ககிட்ட நடந்து வந்துட்டு, ஒயன் நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க, உங்கள் கண்ணில் இதெல்லாம் லைட்டாக தியர்ஸ் வந்திருக்கு. இந்த டிசிஷனை ஒன்றை கேட்காம எடுத்தது என்னோட தப்பு தான். அதுக்காக நீ எனக்கு என்ன தண்டனை வேணா கொடு. நான் எடுத்த டிசிஷன் எந்த அளவுக்கு சரின்றதை நீ ஒரு நாள் புரிஞ்சுப்ப. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு விருப்பமா? உங்களால் எதுவுமே பேச முடியல, அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டுருக்கீங்க. எதுவுமே நீங்கள் பேசல, அப்படியே அவரே பார்த்துட்ருக்கீங்க. சொல்லு ஒயன், என்னை உனக்கு பிடிச்சிருக்கா? என்னை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? மாப்பிள்ள என்ன பேசுகிறீங்க மாப்பிள்ள? என் பெரிய பொண்ணை கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அத்தான்னு நினச்சிட்டு இருந்த அவளை போய் என்னை கட்டிக்கிறியான்னு கேட்குறீங்களே, எப்படி மாப்பிள்ள இது ஒத்து வரும்? ஒயன் மெச்சூர்டான பொண்ணத்தை கண்டிப்பாக நான் எடுத்த இந்த டெசிஷனுக்கு அவள் ஓகே சொல்வா, எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ அவள் தயாங்கோட அம்மா தான் தயாங்க வந்துட்டு, தயாங்க இங்கே பாருடா, ஏண்டா இந்த மாதிரி பண்ணுற? காலையில் கூட ரியாவை பார்க்க போகிறோன்னு அவ்வளோ ஹாப்பியாக வந்தியே, என்னடா இப்போ இப்படி பேசிகிட்ருக்க? மா பொண்ணுக்கு விருப்பம் இல்லைம்மா, பொண்ணுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்ணிவிட்டு நானும் சந்தோஷமாக இருக்க முடியாது. அண்ட் ஆல்சோ வீட்டுக்கு வந்து கையெல்லாம் நினச்சிட்டோம். இந்த சமயம் இந்த வீட்டிலேருந்து பொண்ணு எடுத்துகிட்டு போகலன்னா இவங்களுக்கு தாம்மா கெட்ட பேர். அண்ட் ஆல்சோ இது ரொம்ப பெரிய அபசகுணம். அது மாதிரி பண்ணுறது ரொம்ப பெரிய தப்புமா. ரியாவை தான் கல்யாணம் பண்ணிக்க முடியல, ஒயனை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு தயாங்கோட அம்மா வந்துட்டு உங்களை பார்க்குறாங்க. உங்கள் கண்ணில் தேர்ஸ் தேங்கி நிற்கிது. டே அவள் சின்ன பொண்ணுடா, அவளுக்கு விவரம் தெரியுமான்னு கூட தெரியல. மா ஒயனுக்கு 21 வயசு ஆகுதுன்னு ரியா என்கிட்ட சொன்னாமா. அவளுக்கு ஒரு வேளை இதை பற்றின அனுபவங்கள் இல்லைனாலுமே எனக்கு ஓகே தாம்மா. அவளை கடைசி வரைக்கும் நான் வச்சு கண் கலங்காமல் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க உங்களை பார்க்குறாரு. தயாங்குமே ஒரு மாதிரி கில்ட்டாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார். ஸோ இப்போ உங்களோட அப்பா தான் மாப்பிள்ள. எனக்கு இந்த கல்யாணத்தில் பரிபூர்ண சம்மதம். என்னங்க நீ சும்மா இருடி, என்னோட 2வது பொண்ணை உங்களுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாம்மா. சம்மந்தி, என்னோட 2வது பொண்ணை உங்களோட பையனுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு சம்மதமா?
எங்களுக்கு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் கொடுங்க சம்மந்தி. நாங்கள் எங்கள் பையனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் யோசிச்சுட்டு என்னென்னு கால் பண்ணி சொல்கிறோம். இப்போ தெயாங் தான், இருங்கம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜோஷியர் வந்துடுவார், கல்யாண தேதியை குறிச்சிட்டு போகலாம். தெயாங், நான் முடிவு எடுத்துட்டேம்மா, இதிலேருந்து நான் பின்வாங்கிறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜோஷியர் வரத்துக்காக வெயிட் பண்ணி இருந்திருப்பீங்க. ஸோ அப்போ தான் உங்கள் அக்கா மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்திருப்பாங்க. உங்கள் அம்மா அப்படியே இங்கே வாடி அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு கிச்சனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கன்னத்திலே பலார்னு ஒரே அறை. என்னடி லவ் பண்ணுறியாமே, ஏண்டி இதை பற்றி என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? எவ்வளோ வாட்டி உன்கிட்ட கேட்டிருப்பேன் கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா இல்லையான்னு. ஏதாவது ஒரு தடவையாடி சொன்னியாடி நீ? இப்போ வந்து இன்னொரு குடும்பத்துக்கு முன்னாடி எங்கள் மானத்தை இப்படி வாங்கிட்டு இருக்க. அந்த மனுஷனை பாருடி, உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு. அவளுக்கு என்னடி வயசாகுது? கல்யாணம் பண்ணிக்கிற வயசாடி அவளுக்கு? சொல்லுடி 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 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. மா மா அடிக்காதீங்க, என்னை எங்கம்மா சொல்ல விட்டீங்க? உங்கள் மனசாட்சி தொட்டு நீங்களே சொல்லுங்க. ஒரு தடவையாவது என் மனசில் யார் இருக்கான்னு நீங்கள் கேட்டிருப்பீங்களா? இந்த கல்யாணத்துக்கு மட்டும் நீ ஓகே சொல்லலைன்னா தற்கொலை பண்ணிப்பேன், விஷம் கொடுத்து குடும்பத்தோடு செத்துருவேன்னு சொல்லி என்னை மிரட்டி தரமாக இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் ஓகே சொல்ல வச்சிங்க. யாரோ ஒரு ஜோஷியர் சொன்னதை கேட்டுட்டு என் வாழ்க்கையே நீங்கள் அழிக்க பார்த்தீங்க இல்லைம்மா? உங்ககிட்ட சொன்னதான் சரி வராது. இந்த விஷயத்தை யாருக்கிட்ட சொன்னால் சரி வருமோ அவங்கக்கிட்ட தான் நான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். இதால் எனக்கு எந்த அசிங்கமும் இல்லைம்மா. நான் மனசுக்கு பிடிச்சவனை மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். தெயாங் சொன்ன மாதிரி ஜோஷியக்காரர் வரட்டும். அவர் சொல்கிற தேதியில் எனக்கும் ஜிமினுக்கும் கல்யாணம் நடக்கும், வயனுக்கும் தெயாங்கும் கல்யாணம் நடக்கும். ஏன் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் பண்ணணும்னு நான் தாண்டி முடிவு பண்ணணும், அதை நீ சொல்லக்கூடாது. ஸோ இப்போது உங்களோட அப்பா தான் உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போய் தனியாக வந்து பேசுகிறாரு, சொல்லி புரிய வச்சுருப்பாரு, நிறைய பேசியிருப்பார். ஸோ உங்கள் அம்மாவும் ஒரு வகையாக கன்வின்ஸ் ஆகியிருந்திருப்பாங்க. ஸோ தெயாங்கும் அவங்களோட அம்மா அப்பா கிட்டே போய் பேசி கன்வின்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ அவங்களும் ஓகே சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ எல்லாருக்கும் ஓகேவாக தான் இருக்குது. யாருமே உங்களை கண்டுக்கல. நீங்கள் அப்படியே தனியாக மூளையில் எப்படி நின்னீங்களோ அதே மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. கண்ணிலலாம் டியர்ஸ் தேங்கியிருக்கு. ஸோ தெயாங் அப்படியே உங்களை பார்க்குறாரு. எவ்வளவோ அப்ரோச் பண்ணுறதுக்காக வந்திருப்பார். அவர்கிட்ட வரும்போது நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா கிட்டே போய் நின்றுக்கிட்டீங்க. ஸோ தெயாங்க்கு ஒரு மாதிரி டிஸப்பாயின்மெண்ட்டாக போயிருந்திருக்கும். ஒரு வழியாக அந்த ஜோஷக்காரரும் வந்திருந்திருப்பார். வாங்க சாமி வாங்க. என்னம்மா, வீட்டில் விசேஷம் கை கூடிடுச்சு போல இருக்கு. கல்யாண தேதி குடிக்கிறதுக்காக வர சொன்னீங்க போல. ஆமாம் சாமி, ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது. சிக்கலா? என்ன சிக்கல்மா? அது என்னென்னா, ஒரு சின்ன குழப்பம் நடந்துருச்சு. என்னோட பெரிய பொண்ணு ரியாவை இவருக்கு கட்டி கொடுக்கல, வேற ஒரு பையனுக்கு கட்டி கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். என்னோட சின்ன பொண்ணு வயனை தான் இவருக்கு கட்டி கொடுக்கலான்னு இருக்கோம். என்னம்மா சொல்கிறீங்க? சின்ன பொண்ணுக்கு இன்னும் கல்யாண வயசே ஆகலைன்னு சொன்னீங்க. உண்மைதான் சாமி, ஆனால் சூழ்நிலை காரணமாக இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கலான் இருக்கோம். ஏன் எதுக்குன்னு கேட்காதீங்க சாமி, 2 கல்யாணத்துக்குமே நீங்கள் தேதி குறிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோ கடவுள் என்ன நடக்கிறாருன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்க தேதியை வந்து குறிச்சிருக்காரு. வர தை மாதம் இந்த தேதி நல்லா இருக்குது, அப்போவே 2 கல்யாணத்துலையுமே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எல்லாருக்குமே ஓகேவாக இருக்குது, எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, தட்டையும் மாற்றிக்கிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் தான் அழுதுகிட்டே கொடுன்னு சொல்லிட்டு மேலே போய் உங்கள் ரூமில் கதவை சாத்திக்கிட்டீங்க. ஸோ தெயாங்க அப்படியே அதை பார்த்துருப்பாரு, உங்கள் ரூமே பார்த்துட்ருக்காரு. அண்ணாந்து என்னை மன்னிச்சிருவாயன், உன் மனசில் என்ன இருக்குன்னு கேட்காமே உன்னை இந்த கல்யாணத்துக்கு இழுத்தது என்னோட தப்பு தான். ஆனால் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் வயன், கண்டிப்பாக நான் உன்னை கண் கலங்காமல் வச்சு பார்த்துப்பேன். சந்தர்ப்ப சூழ்நிலையால் நமக்கு இந்த கல்யாணம் நடந்திருக்கலாம், ஆனால் என்றைக்குமே நான் உன் மனசு காயப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டேன் வயன், ப்ராமிஸ் அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்ருக்காரு உங்கள் ரூமையே. இப்போ நீங்கள் தான் ரூம்குள்ளே போயிட்டு யாருமே என்கிட்ட என்னோட டெசிஷன் என்னன்னு கேட்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு அவங்க எடுத்தது தான் முடிவு எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்படி அத்தான்னு பார்த்த ஒருத்தர் என்னோட புருஷனா நான் பார்ப்பேன். என் மனசில் இருக்கிறத யாருமே புரிஞ்சுக்கல. இப்போதான் நான் MBA படித்து முடித்தேன். வேலைக்கு போகணும்னு எனக்கு எவ்வளவோ ட்ரீம்ஸ்லாம் இருக்கு. ஆனால் அது எதுவுமே பண்ண நடக்காது போல இருக்கு
அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அங்கே உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. ஸோ இப்போ கீழே தான் அது அவங்களோட வீட்டில் இந்த மாதிரி நடந்ததுக்கு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன் சம்மந்தி. என்ன பண்ணுறது, பிள்ளைங்க ஆசைப்படுற வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது தான் நம்ம பெற்றவங்களோட கடமையாச்சு. நம்ம பிள்ளைங்களுக்கு யார் மேலே எப்போ காதல் வரும்னு நம்மளால் நிர்ணயிக்கவே முடியாதுல்ல சம்மந்தி. எப்படியோ ஒரு வகையில் இப்போவுமே நம்ம சம்மதிகளாக தானே இருக்கோம். உங்களோட பொண்ணை கட்டிக்கலனா என்ன, உங்கள் 2வது பொண்ணை என் மருமகளாக நான் கூட்டிகிட்டு போகிறேன் சம்மந்தி. இதை நினச்சி படாதீங்க. வயனனா என்னோட மருமகளாக ஏற்றுக்கிட்டேன் சம்மந்தி. என்னோட பொண்ணு மாதிரி நான் அவளை வச்சு பார்த்துப்பேன், வருத்தப்படாதீங்க. அப்போ நாங்கள் வரோம் சம்மந்தி, வாடா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பாங்க. ஸோ அவங்களும் சரி சம்மந்தின்னு சொல்லிட்டு அனுப்பியிருப்பாங்க. ஸோ இப்போ உங்கள் அப்பா தான், ரியாமா இங்கே வாடா அப்படின்னு சொன்னதும் ரியா வந்துட்டு அவங்க அப்பா கிட்டே போகிறான். உன் மனசில் யார் இருக்காங்க, யாரையாவது காதலிக்கிறியா, ஏன் கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல மாட்டுற, இப்படிலாம் அப்பா உன்கிட்ட கேட்டேன் தானே, நீ ஏன்டா சொல்லவே இல்லை, இப்படி பண்ணிட்டியடா கண்ணு. இல்லைப்பா, நான் யாரையாவது காதலிக்கிறேன்னு சொல்லி அதால் உங்களை நீங்கள் ஏதாவது பண்ணிப்பீங்களோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன்ப்பா. பத்தாததுக்கு அம்மா வேற ஜோஷியத்தை நம்பிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் நீ இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லலைன்னா நான் சூசைட் பண்ணிப்பேன், குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாருமே செத்துருவோன்னு சொல்லி மிரட்டினாங்கப்பா. அதனால தான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா. என்னால் உங்களுக்கு யாருக்கும் எதுவும் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த உண்மையை யார்கிட்டேயும் சொல்லாமல் வச்சுருந்தேன்ப்பா. நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்கப்பா. சரி விடு, ஒரு வகையில் உனக்கும் கல்யாணம் நடக்குது, உன் தங்கச்சிக்கும் கல்யாணம் நடக்குது, மாப்பிள்ளையும் ரொம்ப நல்ல குடும்பம் தான், ஒயனை நல்லா பார்த்துப்பாங்க. இன்னும் 3 வருஷம் கழித்து பண்ண வேண்டிய கல்யாணத்தை ஒயனுக்கு இப்போவே பண்ணுறோம், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. சரி, யார் அந்த பையன்? ஜிமின்பா, என்னோட காலேஜ் சீனியர், இந்த கம்பெனியில் ஹச்ஆராக இருக்கார். பையன் நல்ல பெரிய பொசிஷனில் தான் இருக்கார். சரி, நாளைக்கு பையனை நம்ம வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லு, சரியா? தேங்க்யூப்பா. சரிடா அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் உங்கள் அம்மா மட்டும் ஒரு மாதிரி உருனே தான் இருக்காங்க. உங்கள் அக்கா மேலே இன்னுமே உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு கோவம் இருக்குது. ஸோ இப்போது உங்கள் அப்பா தான் உங்களோட ரூமுக்கு வந்திருப்பாங்க. ஒயன் ஒயன் அப்படின்ற மாதிரி கதவை தட்டுறாங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் கதவை வந்து திறந்துருப்பீங்க. ஸோ திறந்த வேகத்துக்கு உங்கள் அப்பாவை போயிட்டு அப்படியே ஹக் பண்ணியிருந்திருப்பீங்க. அப்பா, என்னை நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்து தான் ஆகணுமா? எனக்கு இப்போ தானே 21 வயசே ஆகுது. அப்பா, நான் சத்தியமாக அக்கா மாதிரி யாரையுமே காதலிக்கல. நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அவங்கள கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனால் அவரை நான் என்னோட அத்தான்னு பார்த்துட்டு இருந்தேன். அவரை போய் இப்போ எப்படிப்பா நான் புருஷனாக பார்ப்பேன்? அதுவும் இல்லாமல் எனக்கு வேலைக்கெல்லாம் போகணும்னு ஆசை இருக்குது. அது எதுவுமே நடக்காதாப்பா. இங்கே பாருடா கண்ணு, பையனோட வீட்லேயும் நல்ல வசதி, நானும் உங்களுக்கு எந்த குறையும் வைக்காம தான் வளர்த்துருக்கேன். நீ வேலைக்கு போகணுன்ற அவசியம்லாம் இல்லைடா தங்கம். நீ ஆசைப்பட்ட மாதிரியே அப்பா உன்னை பெங்களூர் போய் MBA படிக்க வச்சேன்ல, நீ கேட்ட எல்லாத்தையுமே அப்பா உனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். இந்த ஒரு விஷயத்த மட்டும் அப்பாக்காக நீ செய்ய மாட்டியாடா? மாப்பிள்ளை சொன்ன மாதிரி கை நினச்சிட்டு இந்த வீட்டிலேருந்து பொண்ணு எடுக்காமல் போகிறது அவங்களுக்கும் அசிங்கம், நம்மளுக்கும் அசிங்கம். ரொம்ப பெரிய அபசகுணம்டா. அந்த பாவம் நமக்கு எதுக்குடா? வேணாண்டா கண்ணு, அப்பாவுக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கடா சொல்லும். என்னப்பா நீங்களும்? இங்கே பாரு, அப்பாவை நீ நம்புறியா இல்லையா? அப்பா உனக்கு நல்ல இடத்துல தான் மாப்பிள்ளை பார்த்து கொடுப்பேன்ற நம்பிக்கை இருக்கா இல்லையா உனக்கு? இருக்குப்பா. அப்போ நம்பிக்கையாக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோ. மாப்பிள்ளை கண்டிப்பாக உன்னை நல்லா பார்த்துப்பார். ஒரு நாள் நீயே என்கிட்ட வந்து என்னை என் புருஷன் நல்லா பார்த்துக்கிறாருப்பா, தெரிஞ்சோ தெரியாமலையோ நீங்கள் இந்த கல்யாணத்தை எனக்கு பண்ணி வச்சிங்க, ஆனால் வாழ்க்கையில் நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு நீயே உன் வாயால் வந்து சொல்லுவப்பாரு. ப்ராமிஸ்டா, கண்டிப்பாக இது நடக்கும். கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஓகேப்பா அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்லியிருப்பீங்க. ஸோ அப்படியே ஹக் பண்ணியிருப்பீங்க, அப்படியே போயிருந்திருக்கும். ஸோ உங்கள் அக்கா தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக நல்ல பொண்ணு தான், இருந்தாலும் ஒரு விதமான செல்ஃபிஷ் மைண்ட் அவங்களுக்கு.
தான் நல்லா இருந்தால் போதும், சுற்றி இருக்கிறவங்க அதால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத பற்றிலாம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ அவங்க அந்த கல்யாணத்துலேயும் பண்ணியிருக்காங்க. உங்களை பற்றி அவங்க யோசிக்கவே இல்லை. ஜஸ்ட் இப்போ நம்ம நினச்சது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இப்போ அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஜிமின் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ ஜிமினும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாரு. வீட்டுக்கு பொண்ணு பார்க்கவா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டேவே ஜிமின் வந்துட்டு அவங்க அப்பா அம்மாவெல்லாம் கூட்டிகிட்டு பொண்ணு பார்க்க வந்திருந்திருப்பாரு. ஸோ ஜிமின் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு நல்ல பெரிய கம்பெனியில் ஹெச்ஆராக இருக்கார். நல்ல பெரிய இடத்துல தான் இருக்கார். ஸோ இப்போ எல்லாருமே வெல்கம் பண்ணிக்கிறாங்க. வழக்கம் போல் கல்யாண டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், இந்த டேட்டில் தான் கல்யாணம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜிமினோட வீட்லேயுமே கல்யாணத்துக்கு ஓகே, எல்லாமே ஓகே ஆகி தட்டெல்லாம் மாற்றிக்கிறாங்க. அவங்க அக்காவுக்கு பூலாம் வச்சு விட்டுட்டு போயிருந்திருப்பாங்க. இப்போ தேயாங் தான் அவங்க வீட்டுக்கு போனதுமே உங்கள் இன்ஸ்டா அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அவர் ஆக்சுவலாக உங்களை ஃபாலோ பண்ணி இருந்திருப்பார். பட் இது வரைக்கும் உங்களோட ஐடிக்குள்ளே போய் என்ன போட்டிருக்கீங்க அதெல்லாம் பார்த்துருந்துருக்க மாட்டார். ஜஸ்ட் அவரோட ஃபியான்சியோட தங்கச்சி அப்படின்ற மாதிரி தான் பார்த்துருந்துருப்பாரு. ஸோ இப்போ உண்மையாலுமே போய் உள்ளே போய் பார்க்குறாரு. நீங்கள் வந்து கொஞ்சம் பெங்களூரில் நிறைய ரீல்ஸ்லாம் பண்ணி போட்டிருந்துருப்பீங்க, நிறைய சுட்டித்தனமாக பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அது எல்லாமே மனுஷன் பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி ஆசையாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு. இப்போது ரொம்ப ரசித்து பார்த்துட்ருக்காரு அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே. அவரே அறியாமல் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் வருது ஃபேஸில். ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. லைஃப் எப்போ எப்படி மாறுதுன்னே சொல்ல முடியல. நேற்று வரைக்கும் உன்னை நான் என்னோடய சிஸ்டர் அண்ட் லவ்வாக பார்த்துட்ருந்தேன். பட் இப்போ இன்னைக்கு உன்னை என்னோட பொண்டாட்டியாக பார்க்குறேன். த அன்பிரடிக்டபிள் லைஃப் அப்படின்ற மாதிரி உங்களை சிரிச்சிட்டே பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் தான் உங்களோட ரூமில் வந்துட்டு உங்கள் விண்டோ மேலே வந்து உட்காந்துட்டு அப்படியே நிலாவை பார்த்துட்டு உங்கள் ஒரு கண்ணிலேருந்து தண்ணி அப்படியே வந்துட்டுருக்கு. ஸோ நிலாவை பார்த்துட்டே நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க, அவர் உண்மையுமே நம்மளை பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாரா, இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலையால் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரா, இந்த கல்யாணம் கண்டிப்பாக நமக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. தேயாங்கோ அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே விண்டோ கிட்டே வந்துட்டு நிலாவை பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. ஸோ இதிலே இந்த எபிசோடை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்டா. ஸோ இந்த எபிசோட் கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்திருக்கும். பட் டேம் ஷுர் இதுக்கப்புறம் வர எபிசோட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த எபிசோட்ஸ் போட்டேன் அப்படின்னா அது உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் எல்லோரும் வீடியோஸ் கம்பேக் லைவ் பார்த்தீங்களாடா? நான் பார்த்தேன், ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். பட் என்ன 1 hour மட்டும் அட்டென்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் இருந்தாலும் ஃப்ரீ கான்சர்ட்டில் இவ்வளோ நேரம் இருந்ததே ரொம்ப பெரிய விஷயம். அதுலேயும் பாவம் ஆரம்புக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், உட்காந்துட்டே இருந்தார். அண்ட் அந்த பாய் சொல்லிட்டுலாம் போகும்போது இட்ஸ் ஸோ டீப், ரொம்ப ஒரு மாதிரி கனலாக கலங்கிருச்சு. இருந்தாலும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அண்ட் ஜிமினோட 1 shot ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ அது வரைக்கும் எல்லோரும் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய். OT7 பர்பிள் யூ, ஐ பர்பிள் யூ.